ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க 10th முடிச்சவங்க. ஸோ நான் வந்து 400 மார்க் தான் எடுத்திருக்கேன். நான் 390 தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 450 நான் பயோமேக்ஸ் எடுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரூப் சூஸ் பண்றதை பத்தி நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். மார்க்கு இந்த மார்க்குக்கு இந்த குரூப் அப்படின்னு கிடையாது. அது ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து மாறும். இப்போ ஒரு சில ஸ்கூல்ல 400 எடுத்திருந்தாவே பயோமேக்ஸ், ஒரு சில ஸ்கூல்ல 350 எடுத்திருந்தாலும் பயோமேக்ஸ், ஒரு சில ஸ்கூல்ல எந்த மார்க் எந்த மார்க் எடுத்திருந்தாலும் நீங்க கேட்கிற குரூப்பை கொடுப்பாங்க. இதே ஒரு சில ஸ்கூல்ல இது குறிப்பா பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல தான் 450 420 425 மேல எடுத்தாதான் உங்களுக்கு வந்து பயோமேக்ஸ், இல்லாட்டி நீங்க கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுங்க, இல்லாட்டி காமர்ஸ் எடுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர பட் மார்க்குக்கும் நீங்க எடுக்க போற குரூப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இஃப் யூ ஹேவ் கட் ஃபீல், உங்களுக்கு வந்து ஒரு கட் ஃபீல் இருக்குது, நான் வந்து ஓகே 10th மார்க் கம்மியாயிருச்சு, பட் ஸ்டில் வந்து என்னால வந்து 11th and 12th நல்லா படிச்சு ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், என்னால மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி நல்லாவே படிக்க முடியும் அப்படின்னு நீங்க டெஃபினெட்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈவன் 350 மார்க் எடுத்திருந்தாலுமே நீங்க உங்க ஸ்கூல்ல வந்து தைரியமா கேட்கலாம் பயோமேக்ஸ் குரூப். அவங்க கொடுக்கல அப்படின்னா உடனே வந்து அவங்க சொல்ற குரூப் எடுக்காம ரியலி யூ வாண்ட் டு பி டேக் தட் குரூப், நீங்க நிஜமாலுமே வந்து அந்த குரூப் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்க வந்து கம்பல் பண்ணுங்க பேரண்ட்ஸ் வச்சு. இல்ல நான் வந்து 10th கொஞ்சம் படிக்காம இருந்துட்டேன், ஸோ அதனால மார்க் கம்மியாச்சு, பட் நான் 11th and 12th கண்டிப்பா நல்லா படிப்பேன், என்னால படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்களோ ஸோ அப்பதான் வந்து அவங்க பிலீவ் பண்ணி உங்ககிட்ட அந்த குரூப் வந்து கொடுப்பாங்க. ஸோ குரூப்புக்கும் அந்த மார்க்குக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. தட் இஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்கூல் டு ஸ்கூல் வந்து டிஃபர் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்கூல்ல வந்து எவ்வளவு மார்க்கா இருந்தாலும் எந்த குரூப் வேணாலும் கொடுப்பாங்க, கேட்கிற குரூப் எதுவா இருந்தாலும். ஒரு சில ஸ்கூல்ல வந்து அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஐ மீன் ஆர்ட்ஸ் காமர்ஸ் படிக்க பிகாம் அந்த மாதிரி படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்ல பியூர் சயின்ஸ். பட் மேபி உங்க மார்க் வந்து 420 425 இல்ல 450க்கு மேல ஹை மார்க்கா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு மார்க் எடுத்துட்டு நீங்க ஏன் காமர்ஸ் படிக்கிறீங்க, நீங்க பயோமேக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் அந்த 350 எடுத்திருப்பாங்க, பட் அவங்க பயோமேக்ஸ் படிக்கிற மாதிரியே இவ்வளவு மார்க் கம்மி, நீங்க என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாட்டி காமர்ஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து மார்க் வந்து ஓகே அது வந்துருச்சு 10th, அது ஹையோ லோவோ எடுத்தாச்சு அவ்வளவுதான். ஸோ பட் ரியலி வந்து நீங்க வந்து காமர்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல பயோமேக்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, மேக்ஸ் குரூப் இல்ல பியூர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கேளுங்க. அவங்க கொடுக்கலையா, உங்களால வந்து அவங்க கொடுக்காத பட்சத்துல உங்களால வேற ஸ்கூல் மாற முடியும், வேற ஸ்கூல் மாறினாலும் ஓகே அப்படின்னா தயவு செஞ்சு வேற எந்த ஸ்கூல்ல கொடுக்குறாங்களோ அங்க படிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நிஜமாலுமே அந்த கோர்ஸ் வேணும்னாலும் ஸோ அவங்க சொல்றாங்களுக்காக நீங்க அந்த கோர்ஸ் வந்து எடுக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கம்பல் பண்ணீங்க பேரண்ட்ஸ் வச்சு அப்படின்னாவே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா மார்க் வந்து டிசைட் பண்ண போறது கிடையாது நீங்க என்ன குரூப் எடுக்கிறதுங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல சொல்றாங்கிற ஒரே இந்த மார்க்குக்கு இந்த குரூப் கிடைக்காதுன்னு டேரக்டா சொல்லிடுவாங்க. அப்ப நீங்க உடனே வேற குரூப் மாறிடுவீங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்பல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஸோ எனிவேஸ் குரூப் சூசிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க.